பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. நெகேமியா 1:4. இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, விழுந்து போய்விட்டோம் என்றால், எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டோம் என்றால், இந்த உலகமே நமக்கு எதிராக மாறிவிட்டது என்றால், நாம் அனாதையாக தனித்து விடப்பட்டிருப்போம் என்றால், இந்த உலகத்தில் நாம் யாரை அதிகமாக நேசித்தோமோ அவர்களே நமக்கு எதிரிகளாய் மாறி நிற்பார்கள் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நெகேமியா சொல்லிக் கொடுக்கின்றார். நம்ம தனிமையாக உட்காரணும், உள்ளத்தில் முழுவதும் துக்கத்தினால் நிறையணும், அழணும், ஆண்டவர்கிட்ட அழணும், உபவாசம் செய்யணும், பரலோகத்தின் தேவன்கிட்ட இரக்கத்துக்காய் மன்றாடணும், நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கையிடணும். எந்த இடத்துல நம்ம தப்பு செஞ்சு ஆண்டவர் நம்ம அடித்தாரோ அந்த இடத்துல ஆண்டவரை மன்னிக்கணும், இரக்கத்துக்காய் கெஞ்சணும் என்று ஆண்டவர் கேட்குறார். அப்படி செஞ்சதுனால ராஜாவுடைய கண்களில் தயை கிடைத்து அந்த நெகேமியா தனி மனிதனாக இடிக்கப்பட்ட எருசலேமின் அலங்கத்தையே எடுத்து கட்டினார்.
மாபெரும் இடத்தை வரலாற்றில் பெற்றார் என்று நான் காண்கிறோம். நீங்கள் மட்டும் அப்படி செஞ்சு பாருங்கள். நெகேமியா செஞ்சது மாதிரி உடனடியாக ஆண்டவருடைய கண்களில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். ராஜாக்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. எத்தனை கோடி கோடி ரூபாய்கள் தேவைனாலும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். தனி மனிதனாக இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் மறுபடியும் எடுத்து கட்டி அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிறவராக, பாதுகாவலராக, ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். செய்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூடவே இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. சென்ற வாரம் சனிக்கிழமை தேவனுடைய மாளிகையில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கோடை வெயிலையும் பொருட்படுத்தாதபடி ஜனங்கள் திரளாக திரண்டு வந்திருந்தார்கள். ஆண்டவரும் அவருடைய விசுவாசத்தை கண்டு, வாஞ்சையை கண்டு அதிகமாக ஆசீர்வதித்தார். கர்த்தர் சித்தமானால் இந்த சனிக்கிழமை சென்னையிலே வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். சென்னையில் நிறைய பேர் நம்முடைய நிகழ்ச்சிகளை தினமும் பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் அதில் இறங்கி ஷேர் ஆட்டோவில் பம்மல் மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பு எதிர்த்தாப்பில் C1 காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அது உள்ளே அப்படியே தூண் வழியாக நடந்து வந்தீங்கன்னா நிறைய பில்டிங்காக இருக்கும். பின்னால் லிஃப்ட் இருக்கும். அதில் 4வது ஃப்ளோரில் உங்களுக்காக 10 மணிக்கு நான் காத்திருப்பேன். 1 மணிக்கெலாம் கூட்டம் முடிந்துடும். சகோதரர் மங்களராஜ், சகோதரர் கண்மணி சாலமன், சகோதரர் தினேஷ், சகோதரர் சாந்தகுமார், சகோதரர் சசி, அல்பர்டனா, சகோதரி ஷீனா, சகோதரி பிலோமினாக்கா போன்ற நல்ல உள்ள எபனேசர் அக்கா நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து நல்லபடியாக நமக்கு எல்லாத்தையும் பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. நல்ல விருந்து உங்களுக்கு அளிப்பாங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய விடுதலைக்காக அடியார் தனித்தனியாக நான் ஜெபிப்பேன். தீர்க்கதரிசனமாக அநேக காரியங்களை வாழ்க்கையின் குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துவார். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால் அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு நல்லா ரெடியாக இருக்குது. வாருங்கள், வந்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர்களும் 7 ஏக்கர் நிலப்பரப்பு, நல்ல பெரிய இடம், நிறைய இடங்கள் இருக்கிறது. நல்ல பொறுப்பாளர்கள் இருக்காங்க. எலிசபெத் அக்கா சர்ச்சில் அண்ணன் இருக்காங்க. நாங்கள் இல்லட்டாலும் அவங்க எல்லாத்தையும் அங்கே பார்த்துக்கிறாங்க. தினந்தோறும் நல்ல ஊழியக்காரர்கள், குருவானவர்கள் வந்து அங்கே இருப்பவர்கள் ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அதனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது. கடைசி காலத்தில் வேறு என்ன வேணும்? ஆறுதல் தானே வேணும். கடவுளை தேடுகிற ஒரு இடம் வேணும். பக்கத்தில் சர்ச் இருக்குது. எப்போ வேண்டுவனாலும் போய் ஜெபித்து கொள்ளலாம். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். யார் விருப்பப்பட்டாலும் அங்கே வந்து சேருங்க. இதுமாக நமக்கு அந்த இடத்துல ஃபேவர் பிளாக் ரோடு போடுற வேலை தொக்கி நிற்கிறது. எலெக்ஷன் நடந்த வாரத்தில் ஒர்க்கர்ஸால் வர முடியல. அடுத்த வாரம் வருதா சொல்லியிருக்காங்க. கர்த்தர் எப்படியாவது காரியத்தை கைகூடி வர செய்ய வேண்டும். ஃபேவர் பிளாக் ரோடு போட்டு பிடிக்க வேண்டும். நாம் காம்பவுண்ட் வால் கட்ட வேண்டும். தேவனுடைய மாளிகைக்கு தலைமைக்க வேண்டும். நிறைய பணிகள் இருக்கிறது. அதுக்கு அடுத்தாப்பில் நம்ம வந்து அனாதை பிள்ளைகளுக்கான இல்லம் அமைக்க வேண்டும். ஜார்ஜ் முல்லர் மாதிரி அமைக்கணும். அபலை பெண்களுக்கான இல்லம் அமைக்கணும். ஹாஸ்பிட்டல் கட்டணும். இந்த நாட்களில் கர்த்தர் அதற்கான வாசலை திறக்கும்படியாக நம்முடைய ஊழியத்தை நேசிக்கிற அன்பு பங்காளர்களாகிய நீங்கள்
தினந்தோறும் நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியத்துக்குரியவர்களே, நிறைய பேர் உணவு கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் யாரெல்லாமோ வந்து உணவு கொடுக்குறாங்க. அவர்களையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆலோத்திரகிரி சார்ந்த சகோதரி ஃபாத்திமா மற்றும் குண்டலை சார்ந்த சந்திராமா காசி ஐயா அவருடைய மகன் ஹெரால்டு, இன்னும் சர்ச்சில் என்ன எலிசபெத் அக்கா மூலமாக நிறைய பேர் கொடுக்குறாங்க. மாவடி பண்ணையிலிருந்து அம்மா அடுத்த வாரத்தில் கொடுக்குறாங்க. அவர்களையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். இதனாலில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக நெகேமியா 1வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். 20ஆம் வருஷம் கிஸ்லேயத்து மாதத்தில் நான் சூசான் என்ற அரண்மனையில் இருக்கும் பொழுது சம்பவித்தது என்ன? அப்போது வந்து யூதாலேருந்து கொஞ்சம் பேர் வராங்க. சுக செய்தி அவர் விசாரிக்கிறாரு. அதுக்கு 3வது வசனம், அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்தி இருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கி நிந்தையை அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இழிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தையை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. நெகேமியாவுடைய அந்த சரித்திரம் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவர் சூசான் அரண்மனையில் இருக்கார். சூசானா உங்களுக்கு என்னென்ன வரும்? நம்ம எஸ்தர் ராஜாத்தி அங்கே தான் இருந்தாங்க. அவருடைய மகன் என்று சொல்கிறாங்க இந்த நெகேமியாவை. எப்படி நமக்கு தெரியல. இப்பொழுது வேறு ஒரு ராஜா அங்கே இவர் உயர்ந்த இடத்துல இருக்கிறார். யார்? நெகேமியா. அப்பொழுது அவர் அங்கே இருந்தாலும், சூசான் அரண்மனையில் அவர் இருந்தாலும், பானபாத்திரக்காரனாக இருந்தாலும், உயரத்தில் ஆண்டவர் அவரை கொண்டு வச்சிருந்தாலும் அப்படி தானே வைப்பார். தான் பிள்ளைகள் எங்கே போனாலும் ஆண்டவர் உயரத்தில் தானே வைப்பார். நெகேமியா ஆண்டவர் உண்மையான பிள்ளைங்கிறதுனால அவரையும் உயர்த்தி வச்சுருந்தார். அவர் மனசு எங்கே இருக்குது பார்த்தீங்களா? எருசலேம்லேருந்து வந்தவங்ககிட்ட டக்குன்னு கேட்குறாரு, நம்ம ஊர் எப்படி இருக்குது, ஆலயம் எப்படி இருக்குது, உங்களுக்கு தெரியாத ஐயா, அங்கே இருக்கவங்க ரொம்ப பாட அனுபவிக்கிறாங்க, எருசலேமின் அலங்கம் சுட்டரிக்கப்பட்டது, இடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி இடிந்து கிடக்கிறதுங்கிற துக்கமான செய்தியை அவங்க வந்து சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் இஸ்ரவேல் எவ்வளவோ மகிமையாக இருந்தது. ஆனால் அவங்க கர்த்தரை தேடாதனாலையும் பாவம் செஞ்சதுனாலையும் அந்த எருசலேமே இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அலங்கமே இடிக்கப்பட்டு கிடக்குது, மக்களாக சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறாங்க, எதிரிகள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற ஒரு பரிதாபமான நிலைமை வந்து வருது. இது எப்பொழுதெல்லாம் நான் வந்து யோசித்து பார்க்குறேன்னா அப்போல்லாம் எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து தாவீது காலத்தில் சாலமோன் ராஜா காலத்தில் அவரை தேடி பொழுது இஸ்ரேல் மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரி வந்து கிடையவே கிடையாது. இஸ்ரேலுக்கு எல்லாரும் பயப்பட்டாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். மோசே, யோசுவா, சிம்சோன், கிதியோன், எவ்வளோ பெரிய தலைவர்லாம் எழும்பி ஆண்டவர்கிட்ட இருந்தாங்க. அப்போது ஆண்டவர் அவங்களை உயர்த்தினார். அதுக்கப்புறம் அவங்க அந்த தலைவர்களும் இல்லை, ஆண்டவரையும் அவங்க தேடலை. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் சிதறடிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க, அடிமைகளாக போயிட்டாங்க. எருசலேமே இடிக்கப்பட்டுருச்சு, தேவாலயமே இடிக்கப்பட்டு போச்சு, அலங்கங்களே இல்லாமல் போயிடுச்சு. பாவம் செஞ்சதுனாலையும் ஆண்டவரை தேடாமல் அவங்க போனதுனாலையும் ஆண்டவருக்கு உண்மையாக இல்லாமல் போனதுனாலையும் நன்றி இல்லாமல் போனதுனாலையும் அவங்களுடைய நாடே இல்லாமல் போயிடுச்சு. அவங்க மகிமையெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு ஒன்றுமே இல்லாமல் போச்சு. எங்கள் டேடி வாழ்க்கையிலும் நான் தான் யோசித்து பார்க்குறேன். ஆண்டவர் டேடி எவ்வளோ ஆசீர்வதிச்சிருந்தார். என் தகப்பனார் அப்பா வந்து ஒரு ராஜா மாதிரி இருந்தாங்க. அந்த வெளிநாட்டு பணம் வந்து அப்பா வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து அகதிகளுக்கு வீடெலாம் கட்டி கொடுத்து எவ்வளோ வசதி வாய்ப்புகள், எவ்வளவோ ஆசீர்வாதங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் அப்பா வந்து அதுக்கு பிறகு ஆண்டரை தேடாமல் போயிட்டாங்க, நன்றி இல்லாமல் போயிட்டாங்க. அப்பா வந்து ஆண்டருக்கு தூரமாக போயிட்டாங்க. அந்த ஜோஷியக்காரில் தேடி போனாங்க. ஜெயிக்காத அரசியல் கட்சிகள் மேலே ஆசை கொண்டு அவங்களுக்காக எக்கச்சக்கமாக பணத்தை செலவழிச்சாங்க. இந்த எலெக்ஷன் வந்தாலே எனக்கு அதானே ஞாபகத்துக்கு வரும். எல்லோரும் அப்பா வீட்டில் சிறுவைண்ட புதுக்குடியில் வந்து கிடப்பாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு டெய்லி பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு அப்பா செலவு பண்ணுவோம். என்ன கிடச்சிது? தேவனோட கோபாக்குன்னு வந்தது. அதனால் அப்பாவை கடைசி காலத்தில் இதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை தாழ்த்தின மாதிரி ஆண்டவர் தாழ்த்தினார். பிஸ்னஸே இல்லாமல் போயிடுச்சு, பணமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அப்பா வந்து ரொம்பவும் ஒரு கஷ்டமான ஒரு காலத்துக்குள்ளே அப்பா வந்தாங்க. அப்பாவுடைய முடிவு வந்து ரொம்ப பாவமாக இருந்தது, பரிதாபமாக இருந்தது. ஏன் இந்த ஒரு அவல நிலைமை? ஆண்டவர் தேடி இருக்கலாம் இல்லையா? ஆண்டவருக்கு நன்றியோடு இருந்திருக்கலாம் இல்லையா? அந்த பணத்தை ஊழியக்காரங்களுக்கு செலவழிச்சிருந்தா, ஆலயங்களை கட்டுறதுக்கு செலவழிச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் அப்பாவுக்கு அதெல்லாம் தெரியல. அதனால் ஆண்டவரால் தாழ்த்தப்பட்டாங்க. இதேமாதிரி எத்தனை பேர் இன்றைக்கி வந்து தாழ்த்தப்பட்டிருக்காங்க. நல்லா இருந்தாங்க, பிஸ்னஸ் நல்லா இருந்துச்சு, செழிப்பாக இருந்தாங்க.
ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கர்த்தருக்கு உண்மையாக இல்லாதபடியினாலும், கர்த்தரை தேடாதபடியினாலும், அவர்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்தபடினாலும் இன்றைக்கி சிதறடிக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டிருக்கிற எத்தனையோ ஜனங்களை காண்கிறோம். அதே மாதிரி நல்ல பிஸ்னஸ்லேருந்து கீழே வந்தவங்க, நல்ல அழகாக நல்ல தடகாத்திரமாக இருந்தவங்கெல்லாம் பாவ பழக்கங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்ததுனால, புகைப்பிடிச்சதுனால, சிகரெட்டு குடித்து, சாராயத்தை குடித்து, இஷ்டம் போல் வாழ்ந்ததுனால இன்றைக்கி பரிதாபமாக நடக்க முடியாமல் இருக்கிற எத்தனைவர்களை காண்கிறோம். கடவுளை தேடி இருந்தால், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்காது. இது தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இந்த நெகேமியா அந்த நிலைமையெல்லாம் கேள்விப்படும்போது பழைய மகிமை யோசித்து பார்க்குறாரு. என் ஜனங்கள் பாவம் செஞ்சபடினால்தானே இப்படி ஆயிட்டாங்க. நம்ம கர்த்தரோடு இருந்துட்டோன்னா நம்ம சேஃபாகவே இருந்துக்கிட்டே இருப்போம். நம்மளை யாரும் அசைக்க முடியாது. கொரோனா நம்மளை அசைக்க முடியாது, கேன்சர் நம்ம அசைக்க முடியாது, பொல்லாத மனிதர்கள் நம்ம அசைக்க முடியாது, யாரும் நம்ம அசைக்க முடியாது. நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். ஆனால் கர்த்தரை விட்டுட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி சாபங்கள் தான் நமக்கு சேருகிறது. எனவே நெகேமியாவை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கும் பொழுது, அவர்கள் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளவோ நம்மளை நேசித்தாலும், நம்மளை உயிரே வச்சுருந்தாலும் தவறு தொடர்ந்து செய்யும் பொழுது அடித்து நம்மை பாவத்துக்குரிய தண்டனை நமக்கு கொடுத்து நம்மை சிதறடிக்க பண்ணுகிறார். குடும்பங்களை சிதறடிக்கிறார், நம்முடைய ஊழியங்களை சிதறடிக்கிறார், நம்முடைய கையின் பிரயாசங்களை சிதறடிக்கிறார், பிள்ளைகளை சிதறடிக்கின்றார். ஒன்றுமில்லாமல் இன்னொருவருக்கு கைகட்டி வாழும்படியாக, இன்னொரு இடத்துல போய் அடிமையாய் வாழும்படியாக, வாடகை வீட்டிலே நாம் வாழும்படியாக, அங்கே சொல்லனா துயரங்களை சந்திக்கும்படியாக சூழ்நிலைகள்லாம் உண்டாகுது. சொந்த வீடு இல்லை அப்படின்னாலே, சொந்த இடம் இல்லைனாலே கர்த்தரே சாபம் நம்ம மேலே வந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு காலத்தில் எவ்வளோ சொந்தமாக இருந்து இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, ஒவ்வொரு வீட்டுக்காக மாறிட்டு இருக்கோம் அப்படின்னாலே கர்த்தரே சாபம் நம்ம மேலே வந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம செஞ்ச பாவங்கள் நமக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இதெல்லாம் வர்றதுக்கு ஏன் நம்ம இடம் கொடுக்கணும்? இதெல்லாம் தவிர்த்துலாமே. ஆண்டவரை தேடுவோம், தினந்தோறும் கருத்தாக நம்ம தேடுவோம், தினந்தோறும் குடும்ப ஜெபம் செய்வோம், தினந்தோறும் பைபிளை வாசிப்போம், வாரத்தில் 1 நாள் 2 நாள் ஊழியத்துக்காக நம்ம ஒப்பு கொடுப்போம், ஊழியத்துக்காக ஓடுவோம், நம்முடைய பணத்தை ஆண்டவருடைய பணிக்காக நம்ம செய்வோம். சமீபத்தில் ஆசிரியத்தில் ஒரு வாலிபனை சந்தித்தேன். இப்பொழுது புதிதாக தோன்றியிருக்கிற ஒரு அரசியல் கட்சியில் அவர் தீவிரமாக இருக்கார். அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், இந்த கட்சிக்காக நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன். நம்முடைய பணம், அந்த வாலிபத்தனுடைய பணத்தை அரசியல் கட்சிக்காக செலவழிக்கிறார். ஆனால் நாம் பணத்தை ஊழியத்திற்காக செலவழிக்க வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக செலவழிக்க வேண்டும், ராஜ்யத்தை கெட்டவருக்காக செலவழிக்க வேண்டும். அப்படி என்றால் தான் நாம் நிலைத்து நிற்க முடியும். ஒருவேளை அந்த வாலிபர், ஒருவேளை அந்த அரசியல் கட்சி ஜெயிச்சுன்னா அவர் மேலே வர்றதுக்கும், அவர் பொறுப்பில் வர்றதுக்கும், மேலே பெரிய ஆளாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அது உலகத்து மக்கள் அப்படி போகட்டும். ஆனால் நமக்கு அது அப்படி அவசியம் அல்ல. நாம் நம்முடைய பணத்தை ஆண்டவருக்காக தான் செலவழிக்கணும், நம்முடைய நேரத்தை ஆண்டவருக்காக தான் கொடுக்கணும். வாரத்தில் 1 நாள் 2 நாள் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்துருங்க. சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா நம்ம எத்தனையோ இடத்துல போய் நம்ம ஊழியம் செய்கிறோம். நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எவ்வளோ பேர் எவ்வளோ இடத்துல போய் ஊழியம் செய்கிறாங்க. ஒன்றையும் நம்ம மறந்து விடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் 2 நாள் ஊழியத்துக்கு போயிட்டே இருக்கிறோம், ஆண்டவருக்காக கொடுத்துருக்குறோம் அப்படின்னா யாரும் நம்ம அசைக்க முடியாது. எதற்கும் நம்ம பயப்பட வேண்டுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் நம்ம அப்படி கொடுக்காமல் இருப்போம்னா, ஊழியத்துக்கு நம்ம நேரத்தை கொடுக்காமல் இருப்போம்னா, நம்முடைய பணத்தை ஊழியத்துக்காக நம்ம கொடுக்காமல் இருப்போம்னா, நிச்சயமாக பிற்காலங்களிலே நமக்கு நேரமே இல்லாமல் போய்விடும், பணமே இல்லாமல் போய்விடும், சொந்தமாக இடங்களே இல்லாமல் போய்விடும். அது இன்றைக்கி ஏதோ ஒரு பாரத்தை ஆண்டு எனக்கு கொடுக்குறாரு. சொந்தமாக இடம் இல்லாமல் நான் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு நான் அலைக்கழிக்கப்படுறீங்கன்னா, தேவனுடைய கோபம் நம்ம மேலே வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, ஆண்டவரைகளை மன்னியும் என்று சொல்லி சொந்தமாக இடங்களை தாரும், சொந்தமாக எல்லாவற்றையும் தாரும் என்று கேட்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு மனம் இறங்குவார். இவர் இதை கேள்விப்பட்ட உடனே இவர் என்ன செஞ்சார் பார்த்தீங்களா? துக்கித்து உட்கார்ந்து சில நாட்களாக அழுது அவர் உபவாசம் செய்து ஆண்டவர்கிட்ட போய் இறக்கம் கேட்குறாரு, பாவங்களை அறிக்கையிடுறாரு. இழந்து போனதை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணுங்கிறத நெகேமியா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம தேவ சமூகத்தில் காத்து கிடக்கணும், அழணும், உபவாசம் செய்யணும், நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு நம்முடைய மன வேதனைகளெல்லாம் சொல்லணும். இப்படி இப்போ மகிமை போயிடுச்சு, எவ்வளோ நல்லா இருந்தோம், இப்போ ஒன்றுமே இல்லையே, பில்டிங்கே இல்லையே, பிஸ்னஸே இல்லையே, இன்னொருத்திட்ட போய் வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சே, இன்னொருத்திட்ட போய் நம்ம இருப்பதற்காக கையை கட்டி நிற்பதற்காக தேவன் நம்மை அழைக்கவே இல்லை, இன்னொருவருக்கு சேவையும் செய்து வாழும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கவே இல்லை. நெகேமியா அதுதான் சொல்கிறாரு, ஆண்டவரே எப்படியாவது இறங்குங்க,
ஆண்டவர்கிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணணுங்கிறது நெகேமியா அழகாக சொல்லி கொடுக்குறாரு. ஆண்டவர் சமூகத்தில் காத்து கிடக்கணும், உபவாசம் செய்யணும், பாவங்களை அறிக்கை செய்யணும். அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, 7ஆம் வசனம், நாங்கள் உமக்கு முன்பதாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம், நீர் உம்முடைய தாசனாகிய மோசைக்கு கற்பித்த கட்டளைகளை நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். பார்த்தீங்களா, அவர் சொல்கிறார் நாங்கள்லாம் கெட்டவர்களப்பா. நெகேமியா பெரிய பரிசுத்தவான்கிறது மறந்துடாதீங்க. அவர் சுயநலம் இல்லாதவருங்கிறது மறந்துடாதீங்க. அவர் ஆண்டுடைய ஊழியத்தை மறுபடியும் செய்யணும், எப்படியாவது எருசலேமின் அலங்கம் மறுபடியும் கெட்டப்படணும்னு நினச்சவர். ஆனால் அவர் சொல்கிறாரு நாங்கள்லாம் கெட்டவர்கள், எங்கள் முற்பிதாக்கள் கெட்டவர்கள், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம்னு சொல்லி பாவங்களை அறிக்கையிடுறார். இது ரொம்ப முக்கியமானது. தேவன் நம்மை மறுபடியும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் எதற்காக நம்மை அடித்தாரோ, எந்த பாவத்தை நாம் செய்த நிமித்தமாய் அவருடைய கடுங்கோபம் நம்ம மீது பற்றி எரிந்ததோ, அவர் நம்மை முற்றிலுமாய் ஏன் எதற்காக எந்த காரியத்திற்காக வெறுத்தாரோ அதை நாம் அறிக்கை செய்து தெரியாமல் செஞ்சிட்டோம் எங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நம்ம செஞ்ச எல்லா பாவங்களையும் நாம் அறிக்கை செய்ய வேணும். மனுஷங்கிட்ட போயிட்டு அறிக்கை பண்ண அவசியமே இல்லை. மனுஷங்கிட்ட போய் அறிக்கை பண்ணால் அடின்னு அடிப்பான், கேவலமாக பேசுவான், யூடியூப்பில் போடுவான், ரெக்கார்ட் பண்ணி போடுவான். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். ஆண்டவர்கிட்ட போயிட்டு நம்ம தேவன் நம்மளை எதுக்காக நம்மளை விட்டு போனார், மகிமையில் நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாருங்கிறத உணர்ந்து அதை அறிக்கை செய்வோம் என்றால் தேவன் நமக்காக அவர் மனம் இறங்குகிறவராக இருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. அவர் அதை ஒழுங்காக செய்கிறார். 11ஆம் வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணிடலும் என்று பிரார்த்தித்தேன். அப்போ அவர் சொல்கிறார், நான் எப்படியாவது போய் இந்த ஜனங்களுக்காக திறப்பில் நின்று எருசலேமில் போய் அலங்கத்தை கட்டணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, ராஜா எப்படியாவது எனக்கு இறங்கணும், காரியத்தை கைகூடி நீர் வர பண்ணணும். எனக்கு எப்படியாவது ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைச்சாதான் நான் போய் எருசலேமில் அலங்கத்தை கட்டப்போம், அதுக்காக எப்படியாவது இறங்குங்கப்பான்னு சொல்லி அவர் அந்த காரியத்தை முதல்ல ஆண்டோடு சொல்லி ஜெபிக்கிறார். ராஜாவுடைய சப்போர்ட் வேணும்னு சொல்லி கேட்குறார். ஜெபம்ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது நிறைய பேர் வாழ்க்கையில் உணர்றதே இல்லை. ஒரு தேவை இருக்கிறது என்றால், ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவர்கிட்ட போயிட்டு மன்றாடி ஜெபிக்கணும். இன்றைக்கி காலையில் ஜார்ஜ் முல்லருடைய சரித்திரத்தை, இங்கிலாந்தை சார்ந்த அவருடைய சரித்திரத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். அவர் 20 வயது வரைக்கும் துன்மார்க்கரமாக அவர் வாழ்ந்து வந்தார். சீட்டு விளையாட்டில் ஏமாற்றுபவராக, ஜெயில் கைதியாக, வேலைக்கு போகாதவராக, குடிப்பழக்கம் உடையவராய், புகைப்பழக்கம் உடையவராய், எந்த ஒரு துணிகரமான பாவத்தையும் செய்கிறவராக இருக்கிறார். ஒரு நாள் இரவு முழுக்க அவர் சூதாடிக்கிட்டு இருக்காருங்க. அம்மா உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறாங்க. வீட்டுக்கு பார்த்தா அம்மா இறந்து போயிடுறாங்க. அந்த சம்பவத்தை நினைத்து அம்மா மறிச்சிட்டாங்களேன்னு சொல்லி அவர் கதறி அழுறார். அம்மா உயிர் போயிட்டு இருக்கும்போது அவர் சூதாடிட்டு இருக்கிறார். அந்தளவுக்கு ஒரு மோசமான வாழ்க்கை. ஒரு நாள் ஒரு தெருவில் போகும்போது ஒரு ஜெபத்துக்கு போய் ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். அவரும் போய் உட்கார்ந்தோன்னே இவருடைய உள்ளம் உடைக்கப்படுது, ரசிக்கப்படுறார். அதுக்கு பிறகு அவர் ஆண்டவருக்காக உண்மை உத்தமாக ஊழியக்காரராக 20 வயதுலேருந்து 90 வயசுட்டு இருந்தார்னு நினைக்கிறேன். ஊழியமே ஃபுல்லாக பண்ணுறார். அவர் அனாதை பிள்ளைகளுக்காக, ஏழை பிள்ளைகளுக்காக இல்லத்தை ஆரம்பிக்கிறார். 300 பிள்ளைகள் இருக்கிறாங்க. சாப்பாடே இல்லை, எல்லோரும் ரெடியாக உட்காந்துருக்காங்க. எல்லாம் சாப்பாடுக்கு ரெடியாக உட்காருங்க, தட்டை எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு அவர் கண்ணீரோட ஜெபம் பண்ணுறார். எந்த மனுஷங்கிட்டையும் அவர் கேட்கல. உடனே ஆண்டவர் ஒரு ஆளை அனுப்புகிறார். அவர் நிறைய சுட சுட ப்ரெட்டை கொண்டு ஆண்டவர் என் உள்ளத்தை ஏவனாரியா, இந்த ப்ரெட்டை வச்சுக்கிடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்படிங்கிறார். இன்னொருத்தர் ஒரு வண்டியில் நிறைய பால் கொண்டு வர்றாரு. கரெக்டாக அவங்க போக முன்னால் அது நின்றுருது. ஐயா, இந்த வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, நீ கொண்டு போக முடியாது, அதுக்குள்ளே கெட்டு போயிடும், சரி பண்ணி கொண்டு போயிடும், அதோட உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்க, வச்சுக்கிடுவீங்களான்னு சொல்லி பால் கொடுக்குறாரு. இவர் கண்ணீரோடு நன்றி சொன்னாராம். அவர் சொல்கிறார், 50,000 முறை நான் ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டேன், எல்லாம் எழுதி வச்சுருக்கிறேன், 50,000 முறையும் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தாருன்னு சொல்லி ஜார்ஜ் முல்லர் சொல்கிறார். நான் சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையிலும் இதை போல் எத்தனையோ முறை நான் ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கு செய்து வருகிற உதவிகள் ஜெபிக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவர் அப்படியே செய்கிறார். நான் ஆண்டவர்கிட்ட என்னெல்லாம் கேட்குறேனோ அதையெல்லாம் ஆண்டவர் செய்கிறார். இந்த மனுஷனும் ஒரு காரியம் நடக்குன்னா ஜெபிக்கிறார், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஜெபிக்கணுங்கிற ஒரு பழக்கத்தை எப்படியாவது நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வியாதி வருதா, எப்படியாவது சுகம் தாருங்கன்னு ஜெபிக்கணும். பண நெருக்கடி வருதா, இதுலேருந்து வெளியே கொண்டு வரங்கப்பா நம்ம கருத்தாக ஜெபிக்கணும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேறு மாதிரி போதும், ஆண்டவரை எப்படியாவது நீங்கள் அவரை ரிச்சிங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கணும். இதையெல்லாம் நாம் செய்தால்தான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கண்ணை மூடிட்டே ஓடாதீங்க, எங்கே போகிறோன்னே தெரியாமல் பஸ்ஸில் ஏறாதீங்க.
வாழ்க்கையில் உதவி செய்ய ஒருவர் காத்திருக்கிறார், ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார். அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், 2ஆம் அதிகாரத்தில் முதல் சில வசனங்களை வாசிக்கும் போது ராஜா ஒரு ராணியும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. இவர் சாப்பாடு பரிமாறுறாரு. இவர் முகம் துக்க முகமாக இருக்குது. ஒன்று ராஜா கேட்குறாரு, என்னப்பா உன் முகம் துக்கமாக இருக்குது, மனவேதனையின்றி வேறு எதுவுமே இல்லை. உடனே இவர் பயந்துடுறாரு. ஏன்னா ராஜ சமூகத்தில் துக்கமாக இருக்கக்கூடாது. அவர் அப்படி கேட்டவுடனே இவர் ஜோம் நீட்டு தான் பதில் சொல்கிறார். என்னுடைய பிதாக்கள் கல்லறைகள் இருக்கிற இடம் இடிக்கப்பட்டு கிடக்கும்போது நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் ராஜா? ராஜாக்கிட்டே ஒரு தைரியமாக பேசுகிறாரு. உடனே ராஜா, உனக்கு என்ன செய்யணும்? நான் போய் கட்டணும், அதுக்கு சில லெட்டர்ஸ் வேணும், சில மிலிட்ரி மேன் வேணும், சில உதவிகள் வேணும், மரம் வேணும், எல்லாம் வேணும், பணம் வேணும்னு சொல்லி கேட்குற எல்லாம் கிராண்டட்னு சொல்லிட்டு அந்த ராஜா அவருக்கு உதவி செய்தாராம். பிரியத்துக்குரியவர்களே, ஜெபத்தோடு கூட அவர் அங்கே போன பொழுது ஆண்டவராய் வழியை திறக்கிறார். ராஜாவே கேட்குறாரு, உனக்கு என்ன துக்கமுகம், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாரு. இவர் பிரச்சனையை சொன்ன உடனே உனக்கு என்ன வேணும்னு அவர் சொல்கிறார். அப்போ எல்லாத்தையும் அவர் சொல்கிறார், எனக்கு அது வேணும் இது வேணும். அந்த அலங்கத்தை கெட்டுவது எளிதான காரியமா? இடிக்கப்பட்டு கிடக்கிற அந்த அலங்கத்தை மறுபடியும் கெட்ட வேண்டும் என்றால் எத்தனை கோடிகள் தேவை, எவ்வளவு பொருட்கள் தேவை, எல்லாத்தையும் அவர் கேட்குறாரு. எவ்வளோ உதவி தேவை, எல்லாத்தையும் நீ வச்சுக்கின்னு அந்த அர்த்தசாஸ்திர ராஜா அவர் சந்தோஷமாய் கொடுத்தாராம். நெகேமியா ஊருக்கு இதை கெட்டினார், அலங்கத்தை கெட்டினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஜெபத்தினாலே, ஆண்டவர்கிட்ட உண்மையாக கேட்டதுனால எருசலேமின் அலங்கத்தை மறுபடி கட்டுவதற்கு தேவையான பலத்தை, உதவிகளை, பணத்தை நெகேமியா பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு வாழ்க்கையில் இடிந்து கிடக்கிற அநேகருடைய வாழ்க்கையை கெட்டுவதற்காக நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். வழி தெரியாமல் இருக்கிற முதியவர்களுக்காக ஒரு இல்லத்தை கெட்டும்படியாக, அனாதை பிள்ளைகளுக்காக இல்லத்தை கெட்டும்படியாக, அபலை பெண்கள் புருஷனாலே கைவிடப்பட்டவர்களுக்காக இல்லத்தை கெட்டும்படியாக, ஏழைகளுக்காக நல்ல குறைந்த செலவில் நல்ல சிறப்பான மருத்துவ சேவைகளை வழங்கும்படியாக ஆஸ்பத்திரி கட்டணும் என்று நானும் கூட எத்தனையோ காரியங்களை என் மனதில் வைத்திருக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, ஒரு ஜார்ஜ் முல்லரை போல எழும்ப வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது எல்லாம் நமக்கு கூடும். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். தேவன் நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். விழுந்து கிடக்கிற ஜனங்களே, வியாதிப்பட்டு கிடக்கிற ஜனங்களே, அவமானப்பட்டு நிற்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இதுதான் வாழ்க்கையில் கடைசி, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. உங்களை மறுபடியும் எழுப்பதற்கு ஒரு தேவன் ஒருவர் உண்டு. எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு ஒருவர் உண்டு. எருசலேமின் அலங்கத்தை மறுபடி கெட்டுவதற்காக நெகேமியாவை எழுப்பியவர், நெகேமியாவுக்கு உதவி செய்வதற்காக ராஜாவுடைய இருதயத்தை ஏவியவர், கோடி கோடியான பொருட்களை கொடுத்து அந்த காரியத்தை செய்ய உதவி செய்த ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கும் அவர் உதவி செய்வார். உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் மறுபடியும் எழுப்புவார். உங்கள் பிஸ்னஸை மறுபடியும் எழுப்புவார். நீங்கள் பொது காரியத்தில் இதே போல் ஊழியத்தின் காரியங்களில் எதெல்லாம் செய்து கட்டி எழுப்புன்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், பலன் தருவார். ஒரே ஒரு வாழ்க்கை, அதுக்குள்ளாக நம்ம அலங்கத்தை கட்டுவோம். நெகேமியாவை போல ஆண்டுடைய ராஜ்யத்தை நம்ம கட்டி எழுப்புவோம். ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவர் ராஜாக்களை அனுப்புவார், கோடி கோடியான ரூபாய்களை கற்று தருவார். ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நம்ம செய்வோம். எப்போ விழுந்து போனோம், எதனால ஆண்டவர் நம்ம அடித்தார், எதனால நம்ம குடும்பத்தை அடித்தார், பிஸ்னஸ் அடித்தார், எதனால ஆண்டவர் கோவப்பட்டார் என்பதை சரியாய் கண்டுபிடித்து அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்வோம். பாவ மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரை மன்னியும் என்று கேட்போம். மன்னிப்பதில் தயை பெருத்த ஆண்டவர் நமக்கு மன்னிப்பு கொடுப்பார். அவர் மன்னிப்பு கொடுத்த பிறகு நம்மை மறுபடியும் அப்படியே வைப்பாரோ, அவர் உயரத்தில் கொண்டு போய் வைப்பார். இழந்து போன எல்லாவற்றையும் தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு இன்னிங்ஸ் விளையாடுறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்கிற நல்ல செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். நெகேமியா வெறும் சாப்பாடு கொடுக்குற ஒரு பானபாத்திரக்காரன், ஆனால் அந்த ஒரு சாதாரண மனிதனுக்கு ராஜாவுடைய கண்களில் தயவை கொடுத்து காரியங்களை கைகூடி வர செய்து அவருடைய ஜெபத்தை கேட்டு இடிந்து கிடந்த எருசலேமின் அலங்கங்களையும் சகல பில்டிங்கையும் கட்டி முடிப்பதற்கு ஆண்டவர் உதவி கொடுப்பார் என்றால், அந்த மனிதனை பயன்படுத்த முடியும் என்றால், நெகேமியாவுக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷன்ஸையும் ஆண்டவராலே கொடுக்க முடியும் என்றால், நமக்கும் அவரால் எல்லா உதவிகளையும் செய்ய முடியும். தாழ்வு மனப்பான்மையை தூர எரியுங்கள், அழுது கொண்டு நிற்பதை நிறுத்துங்கள். ஆண்டவர்கிட்ட போய் அழுங்க, ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க. அவர் எப்படியாவது சூழ்நிலையை மாற்றுவார், உங்களை எப்படியாவது தூக்கி நிறுத்துவார். அநேக ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். 20 வயதில் ஜெயிலுக்கு போயிற்று தாய் இறந்து போகிற நேரத்தில் சூதாடி கொண்டிருந்த அந்த வாலிபனாகிய ஜார்ஜ் முல்லரை ஆண்டவர் சந்தித்து இங்கிலாண்டில் ஒரு பெரிய எழுப்புதல் வருவதற்கு காரணமாக இருந்து எத்தனையோ 20,000-30,000 குழந்தைகளை அவர் வளர்த்திருப்பார் என்றால், அத்தனை பேருக்கும் தேவையான சாப்பாட்டு வசதிகளை செய்து கொடுத்திருப்பார் என்றால், ஒரு ஹோமில் ஆரம்பித்து, வாடகை ஹோமில் ஆரம்பித்து 24 ஹோமை கடைசியில் அவர் கட்டினார், சொந்தமாக வச்சுருந்தார். அந்தளவுக்கு எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாகி அந்த மனிதனை மாற்ற முடியும் என்றால், அவர் ஜெபத்தை கேட்டு அந்த கப்பலை தடுத்துக்கிட்டு இருந்த பணி எல்லாம் அப்படியே நின்று போகுது. குறித்த நேரத்தில் போய் பிரசங்கம் பண்ணாராம்.
எவ்வளவோ காரியங்கள், அவருடைய ஜெபம் அவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்து, என்னுடைய உங்களுடைய ஜெபம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்மை மாற்றும் என்பதை மறந்துடாதீங்க. ஆண்டவரை விசுவாசிங்க, ஜெபியுங்க, போராடுங்க, வெற்றி பெறுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக ஜெபிக்கிறோம். வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, எஸ்ரா, நெகேமியா, நாங்கள் கேட்ட ஜார்ஜ் முல்லர் ஐயா போன்றவர்களெல்லாம் மிக சாதாரணமான மனிதர்களாக இருந்தார்கள். ஆண்டவரே, அவர்களை சந்தித்த பொழுது அவர்களை வைத்து மிகப்பெரிய காரியங்களை செய்தீர் ஐயா. இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையும் வைராக்கியத்தையும் தாரும். ஆண்டவரே, நாங்கள் எங்கே பாவம் செய்தோம், எங்கே விழுந்தோம், எதனால எங்களை அடிச்சிங்க, எதனால எங்களுக்கு எதிரியாக மாறினீங்க, அதை எப்படியாவது கண்டுபிடித்து அறிக்கை செய்து சரி செய்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. என் தகப்பன் ஒரு நாளில் எதையெல்லாம் பாவத்தை செய்து உங்கள்கிட்ட அடி வாங்கினாருங்கிறத நாங்கள் தியானித்தோம் ஐயா. நாங்கள் அந்த பாவத்தை செய்து விடாதபடி, உண்மை எதிரியாய் மாற்றி விடாதபடி எப்பொழுதும் உண்மை எங்கள் பக்கத்தில் வைக்க உதவி செய்யுங்க. ஜெபிச்சா என்ன பிரச்சனைனாலும் மாறும். ஜெபிச்சா எந்த நிலைமையில் நீங்கள் உதவி செய்வீங்க. ஜெபிச்சா நாங்கள் வீணாக போக மாட்டோம். கருத்தாய் ஜெபித்தால், யாரும் இல்லாவிட்டால் நீர் எங்களுக்கு துணையாக இருப்பீர். எவ்வளவு பெரிய இருள் இருந்தாலும் எங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவீர். எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் அந்த தேவைகளை சந்திப்பீர். ஆண்டவரே, ஜெபத்தினாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை. ஜெபம் செய்கிற பொழுது பரலோகம் திறக்கிறது, ஆண்டவருடைய செவிகள் கவனிக்கிறது, உடனடியாக பதில் தருகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் நீ உதவி செய்கிறீர் ஐயா. இயேசுவே, எங்கள் தகப்பனே சோத்திரம். அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தை இன்னும் கட்டி எழுப்புவீராக. ஆண்டவரே, அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை எழுப்புவீராக. ஆண்டவரே, அபலை பெண்களுக்கான இல்லத்தை எழுப்புவீராக. ஹாஸ்பிட்டலை எழுப்புவீராக. அன்று பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலை எழுப்புவீராக. மெடிக்கல் காலேஜை எழுப்புவீராக. தேவரீர் எல்லாம் செய்ய வல்லவர் ஐயா. எங்கள் தகப்பன் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. பரலோகத்தின் தேவனே, நெகேமியாவின் தெய்வமே, எஸ்ராவின் தெய்வமே, ஜார்ஜ் முல்லரின் தெய்வமே, எங்களுக்கு தெய்வமாக இருக்கிறது. எங்கள் ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பீர். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். வியாதியே வேண்டாம்ப்பா. வியாதி வந்த பிறகு ஒன்றுமே இல்லை. உடைய பிள்ளைகளை சத்துரு தொட விடாது, சரீரத்தை தொட விடாது. யோபுவினுடைய பிள்ளைகளையும் அவருடைய உடைமைகளையும் ஆடு மாடுகளையும் சுற்றி வேலி வைத்திருந்தவர் எங்களை சுற்றி, எங்களுக்கு பிரியமான சுற்றி வேலி வைத்து காத்துக்கொள்ளும். யார் கர்த்தருடைய பிள்ளைகளோ, யார் ஊழியம் செய்கிறாங்களோ, யார் ஞாயிற்றுக்கிழமையான பைபிளை தூக்கி சர்ச்சைக்கு போகிறாங்களோ, யார் ஊழியக்காரங்களை கேவலமாக பேசாமல் இருக்காங்களோ, ஆதரிக்கிறாங்களோ, ஊழியக்காரங்களுக்காக வருத்தப்படுறாங்களோ, ஜெபிக்கிறாங்களோ, அவங்க யாராக இருந்தாலும் இருக்கட்டும் ஐயா. அவர்களை நீ ஆசீர்வதிக்காமல் விடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் வந்திருக்காங்க, ஊழியக்காரங்க வந்திருக்காங்க, ஐயாவுக்கு நீ ஃப்ரீயாக கூட ஜாமான கூடுன்னு சொல்கிறவங்க அவங்க கடை கோடா கோடியாக பெருகணும் ராஜா. ஏசப்பா சோத்திரம். படிக்கிற இடங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏனைய ஒரு வித்தியாசத்தை காமிங்க. இந்த ரிசல்ட், 12th ரிசல்ட், 10th ரிசல்ட்டில் கர்த்தருடைய பிள்ளைகள் டாப்பில் வர்றதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எதிர்காலத்தை எடுத்து கேட்டுங்க. ஒரு பெரிய எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கட்டும் என்று கெஞ்சுகிறோம். நம்முடைய ஊழியத்தை நாள்தோறும் பார்க்கிற, நேசிக்கிற, தாங்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதி. அடைக்கலான்குரிய முதியோர்கள் சேர அநேகரை அழைத்து கொண்டு வாரும். கர்த்தர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இரட்சகர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் நீ மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவிய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.